உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம யார்கிட்ட நேர்காணல் காண போறோம்னா, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியினுடைய மாநில செயலாளர் திரு சரவணன் அவர்கள்ட்ட நேர்காணல் காண போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு தம்பி. நீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். முதல்ல நம்ம நேயர்கள்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருவோம். நேற்று விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநாடு. ஸோ இந்த மாநாட்டில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டாக போட்டுருங்களா? சரி, தமிழ்நாடு முழுமைக்குமே தற்பொழுது எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி என்னவென்றால், நேற்றைய தினத்துல விசிகாவுடைய மாநாட்டில் என்ன நடந்துச்சு, அதன் திருமாவர்களுக்கு என்ன நடந்துச்சு, இதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும், அதே மாதிரி குறிப்பா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் முதற்கொண்டு எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி. சோ நம்மோட அண்ணன் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் இருக்கிறாரு. இவரு நேற்றைய தினத்துல அந்த மாநாட்டுல இருந்த ஒரு நபர். அண்ணன் திருமாவர்கள் கைகள்ல ஒரு ஜோதியை தூக்கி காமிச்சார் இல்லையா? ஸோ இந்த ஜோதியை ஏந்தி கொண்டு வந்த நபர்கள்ல ஒரு நபர் யாருன்னா அது அண்ணன் சரவணன் அவர்கள். ஸோ அவர்கிட்டே கேட்டுருவோம், அவர் ஸ்டேஜ்ல இருந்தாரு, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, ஸோ இந்த ஜோதி எவ்வாறு இந்த ஸ்டேஜுக்கு வந்துச்சு, இதை எப்படி அண்ணன் திருமாவர்கள் பெற்றுக்கொண்டார், ஒட்டுமொத்தமா அந்த மாநாள் என்ன நடந்துச்சு அப்படின்றத அண்ணன் சரவணன்கிட்டே கேட்டுருவோம். முதல்ல அண்ணன் சரவணன் அவர்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான முதல் கேள்வி என்னவென்றால், ஏன் இப்படி அண்ணன் திருமாவர்களை ஒரு தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குன மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்குது. உள்ளபடியே ஒட்டுமொத்த விசிகா தொண்டர்களுமே கொஞ்சம் பதட்டத்துல இருக்கிறாங்க. ஏன் இப்படி, என்ன நடந்துச்சுன்றதை நீங்க முதல் பதிவு பண்ணுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வரலாற்றுல பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு மாநாடு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. இது விடுதலை சிறுத்தைகள் அனைவருமே எண்ணி ரொம்ப பெருமை அடைய வேண்டிய ஒரு மாநாடு இந்த மாநாடு. ஆமா, லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல ஒரே நோக்கத்துக்காக அணிதிரண்ட ஒரு மாநாடு. இது நிதர்சனமான உண்மை. அரசியல் காரணங்களுக்காக பேச வேண்டாம், அப்பட்டமாக கண்கூடாக பார்த்த விஷயத்த சொல்றேன். ஒரு பிராக்டிகல் ரீதியா ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஒன்னா இருக்குது. எஸ், ஆமா. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு தலைவர் அறிவிச்ச உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தினுடைய சார்பா எங்களுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் பார்வேந்தன் அவர்கள், அவருடைய தலைமையில 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கடந்த 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று சென்னை அம்பேத்கர் திடல்ல தலைவர் எழுச்சி தமிழரால் துவக்கி வைக்கப்பட்ட அந்த சுடர் தான் தலைவர் அன்னைக்கு தாங்கி நின்றது. ஸ்டேஜ்ல காட்டின சுடர் அந்த சுடர் தான். அன்னைக்கு 15ஆம் தேதி காலையில 9 மணிக்கு அம்பேத்கர் திடல்ல அசோக் நகர்ல இருந்து துவங்கப்பட்ட அந்த சுடர் ஏந்திய அந்த ஓட்டம்ங்கிறது உலகத் தமிழர்கள் மத்தியில தமிழ் தேசிய உணர்வை அனைவருடைய மனங்கள்லையும் விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த தமிழ் தேசிய உணர்வு தீயாய் பற்றி படரணும், அதுக்குதான் அந்த சுடரை நாங்க ஏந்தி வர்றோம். தமிழ் தேசிய சுடர், அதனுடைய நோக்கம் அதுதான். 200 கிலோமீட்டர் தமிழ் தேசிய சுடர் தான். அந்த சுடரை 200 கிலோமீட்டர் வழக்கறிஞர்கள் கொண்டு வந்தோம். அதுல 3ஆம் நாள் விழுப்புரத்துல இருந்து அந்த தொடர் ஓட்டம் துவங்குச்சு. அதை துவங்கி நான் தான் வச்சேன். அதனாலதான் மாநில செயலாளர்கள் அடிப்படையில அதை துவக்கி வச்சோம். சரி, அதனோடு சேர்ந்து அப்படியே பயணப்பட்டு அண்ணன் போராளி பார்வேந்தன் அவருடைய தலைமையில அதை நேரா மாநாட்டு திடலுக்கு என்னோடு சேர்ந்து ஒரு 15 வழக்கறிஞர்கள் எல்லாருமே முன்னணி பொறுப்பாளர்கள் வந்தோம். நேரா திடலுக்கு வந்த உடனே மாலை சரியாக 2 மணிக்கெல்லாம் நாங்க அந்த திடலை சேர்ந்துட்டோம். அப்போ தலைவர் வர்றாரு, 3:30 மணிக்கு வர்றதா எங்களுக்கு தகவல். அரங்குல பார்க்கும்போது அரங்கு எல்லாம் நாங்க நேரடியா மேடையில உட்கார்ந்து நாங்க பார்த்தபோது குறைந்தபட்சம் ஒரு 5000 சேர் காலியா இருந்தது. ஒரு 5000 கீழே இருக்கைகள் காலியா இருந்தது. 2 மணி அளவுல. 2 மணிக்கு மொத்தமா எத்தனை இருக்கை போடப்பட்டிருந்துச்சு? இது ஒரு 50,000 இருக்கைகள் போடப்பட்டிருந்தது. அதுல ஒரு 45,000 இருக்கைகள் ஆக்குப்பைடா இருந்தது. ஒரு 5,000 இருக்கைகள் வருது. தலைவர் வருவதற்கு அது சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். தலைவர் கரெக்டா ஒரு 3:30 3:40 மணி அளவுல உள்ள வந்தாரு. வந்த உடனே எங்களுடைய முதன்மை செயலாளர் போராளி பார்வேந்தன் தலைமையில எங்க வழக்கறிஞர்கள், சக வழக்கறிஞர்கள், தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சுடரை கொடுத்தோம். அவர்கிட்ட கொடுக்குறீங்க. தலைவர் அதை பெற்றுக்கிட்டு அமைச்சர் வன்னியரசு அவங்க எல்லாம் சேர்ந்து பெற்றுக்கொண்டு அவர் ரேம்ப் வாக் போறதுக்காக ஒரு மேடை அமைக்கப்பட்டிருந்தது. அதுல போறாரு.
ஒரு 10 நிமிட இடைவெளியில தான், அவ்வளவுதான் நாங்க மேடையில இருந்து பார்க்கிறோம். தலைவர் வந்து 10 நிமிடத்துல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டுட்டாங்க. அந்த 5000 பேலன்ஸ், அந்த 5000 இருக்கைகளும் ஆக்குபைட் ஆகி ஆக்குபைட் ஆகி அது போக பல லட்சம் பேர் உள்ள குழுமிட்டாங்க. ஆனா எங்களுக்கு மாநாடு நேரடியா தெரிஞ்சது நேரடியா தெரிஞ்சது என்னன்னா, அப்படியே அது வந்து மக்களுடைய அடர்த்தி எண்ணிக்கை வருது. ஒவ்வொரு நபர்களையும் அந்த மேடையில இருந்து நாங்க மக்களை பார்க்கும்போது வந்துட்டு, மக்கள் வந்துட்டு நிக்கிறதுக்கு இடம் இல்லாம ஒரு ஆளு ஒரு 10 பேர் நிக்க வேண்டிய இடத்துல 20 பேர் நிக்கிறாங்க. ஓகே. அப்படி நேரடியா அதை நாங்க வந்து உணர்ந்தோம். பல நபர்களை வந்துட்டு வெளியில வந்துட்டு அந்த ரேம்ப் வாக் போடும்போது வந்துட்டு சில பவுன்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து தொண்டர்களை கட்டுப்படுத்தும் போது தலைவர் வந்து அவங்க எல்லாம் கடிஞ்சு பேசிட்டு பவுன்சரை கடிஞ்சு பேசிட்டு தலைவரே நேரடியா வந்து தொண்டர்களை ஆசுவாசப்படுத்தினாரு, அமைதிப்படுத்தினாரு. ஆனாலும் கட்டுக்கடங்காத கூட்டம். ரேம்ப் வாக் பகுதியில இருந்து தொண்டர்கள் நிறைய மேல ஏறிட்டாங்க. அவர்கள் எல்லாம் மேடை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரேம்ப் வாக் மூலமாவே அப்ப வந்து இப்ப மேடையை வந்துட்டு உள்ள போறதுக்கு விஐபி பாஸ் இருக்கு. அதை வந்து நிர்வாகம் பண்றதுக்கு சரியா வந்து அதுக்கான நிர்வாகிகள் போடப்பட்டிருந்தாங்க. இ பாஸ் மூலமா வந்து உள்ள வந்து அதை வந்து செக் பண்ணி தான் உள்ள விட்டாங்க. அந்த அளவுக்கு மேடை வந்து மிக சரியா தான் இருந்தது. தலைவர் வந்த பிறகு அந்த ரேம்ப் வாக் போது அங்க இருந்த தொண்டர்கள் வந்து ஆர்வ மிகுதியினால எழுச்சியோட வந்து அந்த ரேம்ப் வாக் பகுதியில மேல ஏறிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த ரேம்ப் வாக்ல மட்டும் நின்றவங்க மட்டுமே குறைந்தபட்சம் 10,000 பேர் இருக்கும். நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு 10,000 பேரு நிக்க இடம் இல்லாம நீண்ட வரிசையில போட்டிருந்தது ரேம்ப் வாக். அந்த ரேம்ப் வாக்ல மட்டும் அது 4 அடி தான் அந்த அகலம். அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 பேர் வந்து நின்றாங்க. ஒட்டுமொத்தமா அது ஃபுல்லாமே இளைஞர்கள் இல்ல, அது ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஒட்டுமொத்தமா இளைஞர்கள். எனக்கு தெரிஞ்சு 90% இளைஞர்கள், 90%, 95% இளைஞர்கள் தான் நேற்று வந்து மேடைகள்லயும் அந்த திடல்ல இருந்தாங்க. நிறைய பெண்கள் குடும்பமா வந்திருந்தாங்க. நீங்க தேசம் காப்போம் மாநாடு, அதுக்கப்புறம் வெல்லும் ஜனநாயக மாநாடு, அதுக்கு மேல வந்து இந்த கூட்டத்தை வந்து நாங்க பார்க்கணும். நீங்க ஸ்டேஜ்ல இருந்தீங்க, நீங்க உள்ளுக்குள்ள இருந்த காட்சிகள் தான் பார்த்தீங்க. நாங்கள்லாம் வந்து வெளியில இருந்தோம். நாங்கள் வெளில வெயிட் பண்ணி நாங்கள் அங்கே நடக்கிற சம்பவங்களை காட்சிகள்லாம் பார்த்துருந்தோம். உள்ள இருந்த கூட்டங்களை விட வெளியில வந்து 2 மடங்கு 3 மடங்கு கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அதையும் நாங்கள் நோட் பண்ணோம். இல்லை, ஒவ்வொரு மாநாட்டிலுமே இதுதான் நடக்கும். ஏன்னா அரங்கத்துல உள்ள வந்துருவாங்க. அதனாலதான் தலைவர் எழுச்சி தமிழர் முதல்ல சொல்லிடுவாரு, 12 மணிக்கெல்லாம் மேடைக்கு வந்துருங்க, அரங்குக்கு வந்துருங்கன்னு சொல்றது காரணம். ஏன்னா முதல்ல வந்துருவாங்க. வந்தேமே அவங்களுக்கு இருக்கை வேணும் அப்படிங்கறதுக்காக பெண்கள் எல்லாம் அழைச்சிட்டு வரவங்களாம் கொஞ்சம் முன்கூட்டி அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி தலைவர் ஒவ்வொரு முறையும் அறிவுறுத்துவாரு. அப்ப காலதாமதமா சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றவங்க அந்த மாநாட்டு திடலுக்குள்ளே நுழைய முடியாது. மாவட்ட எல்லைக்குள்ளேயே தடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் திடல் அருகில வந்துட்டு வாகனம் வர முடியாது. அப்படியே வாகனம் வந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த திடலை வந்தடைகிறதுக்கு குறைந்தபட்சம் வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அப்ப அதுக்குள்ளே வந்து மாநாடு நிறைவடைஞ்சிடும். நேத்து அது போலதான் நடந்தது. இப்ப நீங்க ஸ்டேஜ்ல இருந்த ஒரு நபர், அதனால உங்கள்கிட்ட கேட்கிறேன் நானு. அங்க எகிரிய கூட்டம் இருக்கு இல்லையா, அண்ணன் திருமாவர்கள் கூட அடங்கா சிறுத்தைகள்ன்ற மாதிரி பதிவு பண்ணாரு. அங்க எகிரிய கூட்டங்கள் இருக்குல்ல, அண்ணன் திருமாவர்கள் நோக்கி வந்த சிறுத்தைகள். சோ இந்த சிறுத்தைகள் ஆர்வ மிகுதியால வந்த ஒரு சிறுத்தையா, இல்ல என்ன காரணத்துக்காக அவ்வளவு தூரம்? ஏன்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும்ல, அதை நம்ம பேசிதான் ஆகணும். ஆனா அப்பேற்பட்ட நபர் பேசணும். ஆனா வந்து நாங்க நேரடியா பார்த்த உண்மைகள் என்னன்னா, தலைவர் எழுச்சி தமிழரை கடவுளாக பார்த்தார்கள் தொண்டர்கள். அது உண்மை. அது வந்து மாற்று கருத்துலாம் கிடையாது. அதுல வந்து நேரடியாக வந்து களத்தில் நின்று ஒவ்வொரு சராசரி, அதாவது அதுல வந்து படித்தவரு, முன்னணி பொறுப்பாளர் அப்படிலாம் இல்ல, எல்லோருமே ஆண் பெண் அத்தனை பேருமே தலைவரை வந்து ஒரு குலதெய்வத்தை பார்த்தது போல வந்துட்டு அவ்வளவு எழுச்சியோட தன்னுடைய தலைவரை வந்து நான் இன்னொரு செய்தியெல்லாம் இருந்தது. 5:30 மணிக்கு வந்துட்டு அப்பதான் வந்து உளுந்தூர்பேட்டை வந்தடைஞ்ச ஒருத்தர் வந்து கண்ணீர் மல்க வந்து ஒரு பேட்டி போட்டிருக்காரு. சோசியல் மீடியால வந்திருக்கு. தலைவரை பார்க்காமே போறோம் அப்படின்னு. அதாவது அவங்க வந்து தலைவரை மாநாட்டுல பார்த்தாலே போதும்ன்ற மாதிரி வந்த கூட்டங்கள் தான். தலைவரை பார்த்தாலே போதும், அவரை பார்த்துட்டோம் அப்படிங்கிற அந்த ஆர்வ மிகுதியில அந்த ரேம்ப் வாக் பகுதியில இருந்து மேடையை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் சில கசப்பான சம்பவங்கள் நடந்தது காரணமே தவிர, ஒட்டுமொத்தமா அந்த அரங்குல இருந்த அத்தனை பேருமே
தலைவர் எழுச்சி தமிழருடைய ம், ம், ம். அந்த அவரை பார்த்தா போதும்னா அவருடைய கட்டுக்கடங்காத எழுச்சி தான் காரணமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. வேற யாரும் வந்து இது வந்து திட்டமிடலாம் கிடையாது. ஓகே. ஸோ இந்த இந்த இளைஞர்களுடைய எழுச்சி இருக்கு இல்லையா? அங்க வந்த இளைஞர்கள், குறிப்பாக அந்த இளைஞர்களுடைய வயதுகள்லாம் பார்க்கின்ற பொழுது, அவங்க வித்தின் ஒரு 22 இயர்ஸ்க்குள்ள தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 22 வயதிற்கு உட்பட்ட ஒரு ஜென்சி இளைஞர்கள் மாரி தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த இளைஞர்கள் அண்ணன் திருமாவர்களை வந்து போய் அடைய நினைத்தது என்பது, இது என்ன விதமான மெசேஜ் தமிழ்நாட்டுல இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு குடுக்குது நம்ம? அதாவது ஒவ்வொரு கட்சி தேர்தல் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு விமர்சனங்களை வந்து கட்சிகள் சந்திப்பாங்க. ஆமா. ஆனா விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு முறையுமே சந்திச்சுட்டு வர்ற அந்த விமர்சனம்ங்கிறது வந்து என்டர்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா நாங்க 90 காலகட்டங்கள்ல 99ல இருந்து நாங்க தேர்தல் அரசியல் பண்ணிட்டு வர்றோம். ஒவ்வொரு முறையும் முதல் முறையா வந்துட்டு மூப்பனாரோட வந்து கூட்டணி சேர்ந்த போது விடுதலை சிறுத்தைகள் வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டாங்க, அவங்க எல்லாம் கூட்டணியில சேர்க்காதீங்க அப்படிங்கிறதுக்காகவே மிகப்பெரிய வன்முறையை வந்து கட்டமைச்சாங்க. வட மாவட்டங்கள்ல குறிப்பா சிதம்பரத்துல எல்லாம் வந்துட்டு தலைவர் எழுச்சி தமிழர் வந்துட்டு அவர் தேர்தலில் போட்டியிட்ட போது எத்தனையோ ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அன்னைக்கு கைப்பற்றினாங்க சாதி வெறியர்கள். அவங்க வந்து கைப்பற்றிக்கிட்டு தலித்துகளை வாக்களிக்கவே விடல. அதுக்கப்புறம் திரும்பி 2001ல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வந்துட்டு நாங்க தேர்தலில் போட்டியிட்டப்ப திமுக அந்த 96ல இருந்து 2001 வரைக்கும் வந்து ஆளுங்கட்சி. 2001ல கூட்டணி அமைச்சு விடுதலை சிறுத்தைகளோட கூட்டணியில அன்னைக்கு வந்து புதிய தமிழகம் இருந்தாங்க. அன்னைக்கு வந்து மக்கள் தமிழ் தேசம் இன்னைக்கு கண்ணப்பன் இருக்காருல, அவரு அந்த அன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. சண்முகம் அவர் வந்து புதிய நீதி கட்சின்னு வச்சிருந்தாரு. அது போல வந்து நிறைய அமைப்புகள் எல்லாம் வந்து சேர்ந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் ஒன்னா வச்சுதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி அமைச்சு. ஆனா யார் மேலும் வந்து எந்த விமர்சனமும் வரல. தேர்தலில் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் சார்பா அன்னைக்கு மங்களூர் தொகுதியில தலைவர் எழுச்சி தமிழர் வந்து போட்டிட்டு தேர்தலில் வெற்றி பெற்றாரு. எம்எல்ஏ ஆயிட்டார் 2001ல. ஆனாலும் திமுக ஆட்சி இழந்ததுக்கு அப்புறம் அதுக்கு காரணம் விடுதலை சிறுத்தைகளை கூட்டணியில சேர்த்ததுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரத்தை உருவாக்குனாங்க. அதுக்கு பிறகு 2004 அது பாராளுமன்ற தேர்தலில் நாங்க வந்து கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டோம். தனியா வந்துட்டு கூட்டணி அமைச்சு நாங்க போட்டியிட்டோம். அது வந்து தலைவர் எழுச்சி தமிழரால் உருவாக்கப்பட்ட கூட்டணி. அதுலயும் வந்துட்டு மிகப்பெரிய அளவுல 99 தேர்தல்ல 2.25 லட்சம் வாக்கு வாங்கின நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில 2.25 லட்சம் வாக்கு போட்டியிட்ட முதல் தேர்தலில் வாங்கின தலைவர் எழுச்சி தமிழர் 2004ல கூட்டணி அமைச்சு அப்போ வந்து தலைவர் போட்டிட்டு சிதம்பரம் தொகுதியில 2.25 லட்சம் ஓட்டு வாங்கினார். 50,000 ஓட்டு அதிகப்படுத்தி முதல் தேர்தலுக்கும் 2வது தேர்தலுக்கும் சொற்பமான நபர்களை வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலில் போட்டிட்டு 50,000 வாக்குகள் கூட வாங்கின போது கூட வந்து விடுதலை சிறுத்தைகளை குறை சொன்னாங்க. எப்படி பார்த்தாலும் குறை சொல்லணும். அதுக்கப்புறம் 2006 அதுல வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட வந்து கூட்டணி அமைச்சிருந்தோம். அதுல வந்து 2 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றோம். அப்போதும் கூட அதிமுக அதனுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. அப்பயும் வந்து விடுதலை சிறுத்தைகளோட கூட்டணி வச்சதுனாலதான் அந்த அம்மையார் வந்து மீண்டும் முதலமைச்சர் ஆகல அப்படின்னு சொல்லி. ஏன்னா அன்னைக்கு கூட்டணியில மதிமுக இருந்தது. மற்ற கட்சிகளை வந்து யாரையுமே வந்து டார்கெட் பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி 2000 நான் ஏன் வரிசையா சொல்லி வரேன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. 2009 தேர்தலும் அதே போலதான். 2009 தேர்தல்ல தலைவர் எழுச்சி தமிழர் வந்துட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டார். 2009ல திமுகவோடு கூட்டணி அமைச்சு நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு தலைவர் எழுச்சி தமிழர் முதன் முறையாக வெற்றி பெற்றாரு. அதற்கு பிறகு வந்துட்டு 2011 தேர்தல் அதுல வந்து வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். அப்போதும் கூட்டணி கட்சிகள் மேல எந்த விதமான அவதூறும் இல்லை. மற்ற எந்த கட்சி மேலும் கிடையாது. அதே மாதிரி 2014 அதே மாதிரிதான். 2016 தேர்தலும் அதே போலதான். 2019 தேர்தலில் 30 இடங்கள்ல போட்டியிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 29 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றது. 29. ஆனா அதுக்கான வெற்றி பெறும்போது வந்துட்டு நம்மளுடைய உழைப்பு யாரும் வெளிப்படையா பேசல. அதுக்கப்புறம் 2021 தேர்தல்ல மிகப்பெரிய வெற்றியை வந்து திமுக அடைஞ்சு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சி அமைச்சாரு. அப்பயும் வந்துட்டு நாங்க வந்து 6 இடங்கள்ல போட்டிட்டு விடுதலை சிறுத்தைகள் 6 இடங்கள்ல போட்டிட்டு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றோம். ஏறத்தாழ 60%
வெற்றி வெற்றி. விகிதம். ம், ம், அப்ப வெற்றி சதவீதம். ஆனா அப்ப வந்து வெற்றிக்கான VC க்கான காரணமா காரணம் விசிகால சொல்லல. சொல்லல. ஓகே. 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். 48 of 40. ஆமா. ம். முழுமையா வெற்றியை வந்து சுவைச்சோம். அப்போதும் வந்து விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில இருந்தாங்க. அதனால இவ்வளவு பெரிய வெற்றியை சுவைச்சோம்னு சொல்லல. ம், ம், ஆனா 2026 சட்டமன்ற தேர்தல்ல ம், ம், திமுக வெற்றி வாய்ப்பை இழக்கிறாங்க. ம், புதிதாக வந்துட்டு உருவெடுத்த தவேகா வந்து ம், ஆட்சி அமைக்குது. ம், விடுதலை சிறுத்தைகள் 8 இடங்கள்ல போட்டியிட்டு 2 இடங்கள்ல வந்து நாங்க வெற்றி பெறோம். ம், ஆனா தேர்தல்ல வந்துட்டு பங்கெடுத்ததுக்கு மிகப்பெரிய கூட்டணி, பிரம்மாண்டமான கூட்டணி, இந்தியாவிலேயே 22 மிகப்பெரிய கட்சி. கூட்டணி. ஏறத்தாழ 22க்கும் மேற்பட்ட கட்சிகள் பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தெரிவிச்ச நிலையில ம், தேர்தல் முடிவுகள் வெளியே வந்ததுக்கு பிறகு ம், குறிவைத்து தாக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் தான். ஆமா. ம், விடுதலை சிறுத்தைகள் அவர்களுடைய தொண்டர்கள் மத்தியில செல்வாக்கு இழந்துருச்சு. ம், தலைவர் எழுச்சி தமிழருடைய அரசியல் அங்க ஈடுபடல. ம், அவர்களுடைய இருந்தவங்க எல்லாம் வந்து புதிதாக துவங்கப்பட்ட தாவேகா பின்னாடி போயிட்டாங்க ம், ம், அப்படின்னாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே போல ஒரு அணுகுமுறை ம், ம், விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்ச போது எத்தனையோ இயக்கங்கள், எத்தனையோ அமைப்புகள், எத்தனையோ கட்சிகள் தமிழ்நாட்டுல இருந்தது. ஆமா. ம், அந்த கட்சிகள்கிட்ட எல்லாம் இருந்து எந்த விதமான வாக்குகளும் போல ம், ம், தாழ்த்தப்பட்டோருடைய தலித்துகளுடைய வாக்குகள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் வாக்குகள் தான் வந்து விஜயகாந்த் விஜயகாந்த் போச்சு போயிடுச்சு. அப்படின்னு ம். சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாங்க. அந்த சேம் இதே தான் மீண்டும் வந்து அதே குற்றச்சாட்டை ம், 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு ம். குறிவைத்து தாக்கப்பட்டனர் விடுதலை சிறுத்தைகள். இந்த மெசேஜ் தான் சொல்லுதுன்னு எடுத்துக்கலாமா இந்த மாநாடு? நிச்சயமா, ம், ம். நிச்சயமா. எங்க மக்கள், எங்களுடைய தொண்டர்கள் எங்கிட்ட தான் இருக்கிறாங்க பாரு, நான் பிராக்டிகலா ப்ரூஃப் பண்ணிட்டேன். இல்ல, தமிழ் தேசிய அரசியலை மண்ணில் விதைக்க வேண்டிய தேவை இருக்குது, ம். தலையாய கடமை இருக்குது. குறிப்பா வந்துட்டு தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் தேர்தலுக்கு பிறகு இந்த மாநாடு நடைபெறும் சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன தலைவர் எங்களுடைய தலைவர். ம், 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 இந்த மாநாடு தேர்தலுக்கு முன்னாடியே நடத்த திட்டமிட்டிருந்தோம். ம், ம், தேர்தலுக்கு முன்னாடி பிப்ரவரி மாசம் நடக்க வேண்டிய மாநாடு. ம், ம், அப்போ தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. ம், இது தொடர்ந்து வந்துட்டு கூட்டணி கட்சியினுடைய அழுத்தத்துல சில முக்கியமான வேட்பாளர்களை அறிவிக்கணும். அந்த நெருக்கடியெல்லாம் இருந்தது. நிதி சேர்க்கணும், தேர்தலில் வந்துட்டு பிரச்சாரம் செய்யணும். ம். இது போல தலைவருக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருந்தது. அதனால வந்துட்டு இந்த மாநாட்டை தள்ளி வச்சு. தேர்தலுக்கு பிறகு நடத்துவோம் சொல்லி நாங்க தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த அறிவிச்சோம். ம், ம், அந்த அடிப்படையில தான் வந்துட்டு தமிழர் எழுச்சினால தலைவர் எழுச்சி தமிழருடைய பிறந்த நாள், தமிழர் எழுச்சி நாள், ம், ஆண்டுதோறும் வந்துட்டு சென்னையில வந்துட்டு ஒரு அரங்க நிகழ்வா நடக்கும். கலைவாணர் அரங்கம், காமராஜர் அரங்கத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ம், பல்வேறு தலைவர்கள், பல்வேறு பிரமுகர்களை வச்சு அழைச்சிட்டு வந்து நடத்துவாங்க. ம், இந்த முறை தமிழ் தேசிய அரசியலை ம், தமிழ்நாட்டுல விதைக்கணும். ம், ம், சாதி ஒழிப்போடு கூடிய தமிழ் தேசியம் அவசியம். ம், ம். இங்கே தூய்மைவாதம், தூய இனவாதம்ங்கிற தூய்மைவாதம் அடிப்படையில, கூடாது. இன தூய்மைவாதம்ங்கிற அடிப்படையில ம், சாதி வெறியர்கள் என்ன செய்வாங்களோ அதை தமிழன் என்கின்ற போர்வையில வந்துட்டு மற்ற மொழி பேசக்கூடிய மக்கள் மீது வந்து திணிக்கிறத ம், ம், இது நம்ம வந்து இப்பவே நம்ம வந்து ஏன்னா ஜனநாயக ரீதியாக ம். இந்திய அளவுல வந்துட்டு அனைத்து மொழி பேசக்கூடிய அத்தனை தேசிய இனங்களுக்கும் இன விடுதலை வேண்டும், இன உணர்வு வேண்டும். ம், ம். அதே அந்த அடிப்படையில தான் வந்துட்டு தமிழ் தேசியத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த அடிப்படையில இந்த அரசியலை கூர்மைப்படுத்தணும். ம், ம். அப்ப வெறுப்பு அரசியல்ல இருந்து எப்படி சாதி வெறுப்பு அரசியல் பேசுறாங்களோ அது மாதிரி இந்த மாதிரி இன வெறுப்பு அரசியல் பேசுறவர்களிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். அந்த அடிப்படையில தான் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை வந்துட்டு நம்ம கூட்டியிருந்தோம். அதில் பங்கெடுத்த விடுதலை சிறுத்தைகள் என்ன இந்த மெசேஜ் கொடுத்திருக்கிறாங்க. ம், ம், ஒவ்வொரு மாநாட்டிலும் ம். தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு செய்தியை சொல்லுவார். ம், ம், தீர்மானத்தின் மூலமாக செய்திகளை சொல்லுவாங்க. ம். இதே போலதான் இந்த முறையும் வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிலையும் 120க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ம், அத்தனையும் வந்துட்டு வெற்றிகரமாக அந்த நிறைவேற்றப்பட்டிருக்கு. ம். ஆனா தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கேடர்ஸ் ஒரு மெசேஜ் கொடுத்திருப்பாங்கல்ல. கேடர்ஸ் கொடுத்த மெசேஜ். ஓகே, ஓகே. அந்த கேடர்ஸ் கொடுத்த மெசேஜ் என்னன்னா, ம், எங்களுடைய தலைவர், வரலாற்று பெருந்தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் ம், என்ன அரசியல் முடிவெடுக்கிறாரோ அதை அப்படியே அடியொற்றி ஏற்றுக்கொள்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். ம், 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 ம். எங்களுடைய தலைமை என்பது தத்துவார்த்த தலைமை, ம், கொள்கை ரீதியான தலைமை. ம். நாங்க எந்த விதமான இனக்கவர்ச்சிக்கு பின்னாடியும் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் உருவாயிட்டாருன்றதுக்காக
அவர் பின்னாடி போற அளவுக்கு இன்னும் இந்த சமூகத்தை நீங்க இன்னமும் அது போல எண்ணி ஏமாந்து போகாதீங்க. இன்னும் யாரும் ஏமாந்து போகாதீங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் பின்னாடி கட்டமைப்பாக, கட்டுக்கோப்பாக, வலிமையாக நாங்க களமாடுறோம் அப்படின்னு சொல்லி வந்த தொண்டர்கள் தான் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுல தமிழக அரசியல்வாதிகளுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், அதாவது அண்ணன் திருமாவர்களுடைய மாநாடு என்பது அது யதார்த்தம் எப்பொழுதும் நடக்கிறது தான். அது உனக்காக நடத்துறேன், எனக்காக நடத்துறேன் அப்படிலாம் கிடையாது. எப்பயும் போல நடத்துவேன், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு மெசேஜ் கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள், அது ஒட்டுமொத்தமா விசிகாவுடைய தொண்டர்கள். நாங்க இங்கதான் இருக்கிறோம் பாத்துக்கின்றது இவங்க கொடுத்துருக்காங்க மெசேஜ். சரிங்க சார், இப்ப நீங்க சொன்னதுல நமக்கு இன்னொரு கேள்வி இருக்குது, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. விடுதலை சிறுத்தை கட்சி நோக்கி வந்த இந்த கூட்டம் என்பது ஒரு அபரிவிதமான ஒரு கூட்டம். இளைஞராய மாநாடு நம்ம பார்த்திருக்கோம், அதை விட ஒரு டபுள் மடங்கான ஒரு கூட்டத்தை தான் நேற்றைய தினத்தில் பார்க்க முடிந்தது. இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன கேள்விகள் எழும்புது அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்து கூட கூட்டணியில இருந்தும் கூட திமுக 59 தொகுதிகள் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, அப்ப விசிகா இல்லைன்னா, கம்யூனிஸ்டுகள் இல்லைன்னா திமுகவுடைய நிலைமை என்னவா இருக்கும் இந்த 2026 அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. டிபேட் இதை பத்தி தான் போயிருக்கணும். நான் அதை தான் சொல்றேன். ஒவ்வொரு முறையும் தேர்தல்ல ஒவ்வொரு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு வெற்றி பெற்றுட்டாங்கன்னா விடுதலை சிறுத்தைகளை பேசுறது கிடையாது. ஆனா அதே கூட்டணியில ஏதேனும் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாங்கன்னா கிடைத்த வெற்றிகள் இருக்கு பாத்தீங்களா, அதை அனலைஸ் பண்ணணும். ஆனா இவங்க ஒட்டுமொத்தமா என்ன போக்கஸ் பண்ணுவாங்கன்னா விடுதலை சிறுத்தைகளை மட்டும் டார்கெட் பண்ணுவாங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு சதவீதம் தான் இங்க இன்னொரு அணிக்கு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அது நிதர்சன உண்மை கிடையாது. இதை அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள். என்னன்னா இன்னைக்கு பல கோடிக்கணக்கான பணம் செலவு செய்து ஒவ்வொரு தொண்டனும் தன்னோட உழைப்பை அதுல உழைப்புல இருந்து வேர்வையில இருந்து சம்பாதிச்ச காசை வச்சு வாகனத்தை எடுத்துட்டு அவன் குடும்பத்தை கூட்டிட்டு போய் பணத்தை சொந்த காசுல சமையல் செலவு செஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த கட்சி, நான் வெளிப்படையா சொல்றேன், வெளிப்படையா டிக்ளேர் பண்ணி சொல்றேன், எந்த கட்சி இப்படி தனியா தொண்டர்கள் தன்னுடைய செலவை தன்னுடைய பணத்தை போட்டுட்டு தன்னுடைய பணத்திலிருந்து வரக்கூடிய நிதியை தலைவருக்கு கொடுத்து மாநாட்டை நடத்துற அந்த வலிமை எந்த கட்சிக்கு இருக்கு? சுய பரிசோதனை செஞ்சுக்க. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வெளிப்படையா சொல்றேன், சுய பரிசோதனையே செஞ்சுக்கங்க. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இந்த அளவுக்கு தலைவருக்கு மாநாட்டு நிதியை வாரி வழங்கி இருக்கிறாங்க. கொடுத்தவங்க எல்லாம் பெரிய கோடீஸ்வரங்க கிடையாது. பெயிண்ட் அடிக்கிறவங்க, சித்தால் வேலைக்கு போறவங்க, கட்டிட வேலைக்கு செய்யறவங்க, தினக்கூலி, அவங்களுடைய சொந்த வருமானத்திலிருந்து மிகப்பெரிய பங்கை தலைவருக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு மண்டல வாரியா கூட்டம் நடந்திருக்கு. இதுக்கு யாரும் சும்மா எல்லாம் சொல்லல, ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் இருக்கு. ஒவ்வொரு மண்டல கூட்டத்தையும் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மண்டல வாரியாக மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட இருந்து நேரடியாக நிதியை வாங்கி அந்த நிதியின் மூலமாக இவ்வளவு பெரிய கோடிக்கணக்கில் செலவு செஞ்ச ஒரு மாநாடு. அந்த மாநாட்டுல இந்த ரேம்ப் வாக் பகுதியில இருந்து தொண்டர்கள் எழுச்சியோட உள்ள வர்றத தலைவர் எழுச்சி தமிழர் அதனாலதான் அடங்கா சிறுத்தைன்னு சொன்னாரு. அடங்கா சிறுத்தைகள் சொன்னதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு மதுரையில ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகர் அவர் பலவீனம் ஆயிட்டாரு தலைவர் திருமான்னு போடுறான். அவருடைய அரசியல் அறியாமையை தான் காட்டுது. அந்த எழுதினவருடைய அரசியல எழுச்சிக்கும் பலத்துக்கும் பலவீனத்துக்கும் வித்தியாசம் அவருக்கு தெரியல. இதுதான் ஏன்னா இந்த மாதிரி தான் கட்டமைக்க முயற்சி பண்றாங்க. வெளிப்படையா சொல்றேங்க, இது வரைக்கும் எத்தனையோ மாநாடுகள் நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் பேர் இயக்கம். ஒரு முறை கூட பத்திரிகையில நாங்கெல்லாம் போய் கலந்துட்டு வருவோம். லட்சக்கணக்கான மக்கள் எழுச்சியோட பங்கெடுத்துக்குவாங்க. மேடையில குறிப்பிட்ட சில தலைவர்களை மட்டும் போட்டோவை போட்டுட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் செய்தியாளர்களை சொல்றேன் அப்படியே ஒரு சில தலைவர்களை மட்டும் போட்டுட்டு ஒரு பெட்டி செய்தியாக தலைவர் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருப்பாரு. ஒரு பெட்டி செய்தியாக ஒரு குறிப்பிட்ட சில செய்திகளை மட்டும் போட்டுட்டு அவங்க கடமைக்கு காத்துருவாங்க. அதுவும் எத்தனாவது பக்கம், ஒரு 20 பக்கம் இருக்கக்கூடிய 25 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாளிதழ்ல 18வது பக்கம் 20வது பக்கத்துல ஒரு பெட்டி செய்தியா போடுவாங்க. ஆனா இன்றைக்கு அவர்களால் தவிர்க்க முடியல. அங்க கட்டுக்கடங்காத விடுதலை சிறுத்தைகள் கூட்டம்னு போட்டு எழுதுறாங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இன்னைக்குதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கூட்டத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டாங்கன்னு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஏங்க, உளுந்தூர்பேட்டையில பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைங்க.
உளவுத்துறை ரிப்போர்ட் தெரியாமையா சொல்லியிருப்பான்? உளவுத்துறை காலையிலே கணக்கு எடுத்திருப்பாங்கல்ல. கண்டிப்பா. ஏன்னா காலையிலே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அந்த பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்குறாருன்னா மதியானத்துக்கு மேலதான கூட்டம் வருது. அப்போ உளவுத்துறை வந்துட்டு மிக அருமையாக வந்துட்டு கணக்கு எடுத்திருக்கிறாங்க. எத்தனை வாகனம் பல லட்சம் பேரு. கணக்கு எடுத்து இதுல இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். பல கோடி ரூபாய் செலவு செஞ்ச ஒரு மாநாடு தான் பேச வந்த பேச்சுக்களை எல்லாம் பேச முடியல அப்படின்னு சொல்லி அந்த தலைவர் வருத்தப்படல. நம்முடைய தொண்டர்கள் பாதுகாப்பா போகணுன்றதுல கவனம் செலுத்தினார். அங்கே ரொம்ப கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் தலைவர் ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு பேச்சு பேசியிருந்தாருன்னா கூட அங்க வந்து ஒரு ஸ்டாம்பிட் நடந்திருக்கும். ஆனா தொண்டர்களை பாதுகாக்கிறது தான் ஒரு நல்ல தலைமை கழகு. அந்த இடத்துல சடனா வந்துட்டு ஒரு முடிவெடுத்து தன்னுடைய பேச்சை வந்துட்டு நிறைவு செஞ்சாரு. தீர்மானத்தை வாசிச்சு விட்டு வந்த தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெற்றார் எங்களுடைய தலைவர். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் தமிழ்நாட்டு பிற அரசியல் கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொண்டர்கள் கொடுத்த செய்தி என்றைக்கும் தலைவர் திருமா எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான், அவர் தான் எங்களை வழிநடத்துபவர். நாங்கள் எந்த கவர்ச்சிகளுக்கு பின்னாடியும் நாங்கள் அணிவகுக்க மாட்டோம். எங்களுடைய தலைவர் ஒற்றை தலைவர் எழுச்சி தமிழர் அப்படிங்கிறத நிறுவனம் செஞ்சிருக்கிறாங்க. ஓகே சார். இறுதியா ஒரே ஒரு கேள்வி, நீங்க ஷார்ட்டா சொல்லிடலாம். இந்த மாநாடு சக்சஸ் நினைக்கிறீங்களா? மாபெரும் வெற்றி, மகத்தான வெற்றி. ரெண்டே செய்தி என்னன்னா, தலைவர் எழுச்சி தமிழருடைய அறிவிப்புல எல்லோரும் திரண்டு வாங்க அப்படின்னாரு. 10 லட்சம் பேருக்கு அவர் அறைகோல் விடுத்து 10 லட்சம் பேர் திரளுவோம்னு சொன்னாரு. எங்களுடைய கட்சியினுடைய கணக்குப்படி 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட அங்கே சிறுத்தைகள் திரண்டிருக்கிறாங்க. ஒரு மாபெரும் வெற்றி. தமிழ் தேசிய அரசியல் மாநாடு. தமிழ் தேசிய அரசியல்ல சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் சொல்லி இந்த அரசியல் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கான தயாரிப்பு பணிகள் இருக்குல்ல, ஒவ்வொரு முகாம்கள்லையும் ஒவ்வொரு சேரிகள்லையும் தமிழ் தேசிய அரசியல் எதிரொலிச்சு பேசியிருக்காங்க. ஆமா, இதற்கு முன்னாடி நடந்த அத்தனை தயாரிப்பு பணிகள்லையும் மண்டல வாரியாக தலைவர் எழுச்சி தமிழர் பேசினாலும் ஒவ்வொரு முகாம் வாரியாக தமிழ் தேசிய அரசியலை சேரியாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். நீண்ட கால அரசியலுக்கு பிறகு, அதாவது தலைவர் எழுச்சி தமிழர் துவக்க காலங்கள்ல அடிப்படை கொள்கையாக சாதி ஒழிப்பை எப்படி மையப்படுத்தி சொன்னாரோ அதுலயே தமிழ் தேசிய அரசியலையும் சொல்லியிருக்கிறாரு. 5 முனை கொண்ட நட்சத்திரத்துல ஒரு முனை நட்சத்திரம் சாதிய சமத்துவம் என்று சொன்னால், இன்னொரு முனை நட்சத்திரம் தமிழ் தேசிய விடுதலை. இத இணைச்சு பேசின ஒரு இயக்கம், மாபெரும் இயக்கம், வரலாற்று பேரியக்கம் எழுச்சி தமிழர் தலைமையில மீண்டும் தமிழ் தேசிய அரசியலை கூர்மைப்படுத்துவதற்காக 2026ல ஒரு மாபெரும் வரலாற்று வெற்றியான மாநாட்டை நடத்தி காமிச்சிருக்கிறோம். இங்க உள்ளபடியே சொல்றேன், இப்போதும் சொல்றேன், 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒரு தலைவருடைய ஒற்றை அறிவிப்புல, ஒற்றை கொள்கை அறிவிப்புல திரண்டிருக்கிறாங்க. தன்னுடைய கை காசப்பட்டு இங்கே வந்து அணிவகுத்து வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா இதை பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய வரலாற்று வெற்றி. ஓகே சார். மிக்க நன்றி. பல்வேறு வகையான தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.